திருப்பூர்ல தூய்மை பணியாளர்கள் எங்களுக்கு ஊதிய உயர்வு கொடுங்கன்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. அதுவும் தமிழ்காரங்க கிடையாது, இந்திக்கார பயவலிய. அவங்க எந்த வேலைக்கும் தயாரா இருப்பாங்க, எந்த ஒரு ரகத்துக்கும் தயாரா இருக்கிறவங்க, அதை வழி நடத்துறவங்க ஒரு தமிழ்காரங்க. அந்த தமிழ்காரங்க பின்னாடி அவ்வளோ பேரும் ரொம்ப பிராணி கணக்கா வராங்க. அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஆக்ரோஷ முகம் நம்மளுக்கு தெரியல. எந்த மாதிரினா அவங்க கையை நீட்டினா எந்த ஒரு செயலுக்கும் தயாராக இருக்கிறவங்க, தற்கொலை கணக்கா அவங்க இடத்த பிடிச்ச இடத்த தக்க வைக்கிறதுக்கு, ஆக்கிரமிக்கிறதுக்கு எந்த ஒரு செயலுக்கும் தயாராக இருக்கிறவங்க தான் இந்த இந்திக்கார பயவலிக. இதே நம்ம தமிழ்நாட்டு மக்கள் ஆண்டாண்டு காலமாக தூய்மை பணியில் செஞ்சு வந்தவங்கள அந்த அரசாங்க வேலையை தூக்கி தனியார் கொடுத்துட்டு அதுலேயும் ஊதிய உயர்வு கம்மியான வேலையில் அவங்க விட்டுருக்காங்க. அது எங்களுக்கு ஊதியம் கொடுக்காட்டியும் பரவாயில்ல, எங்களுக்கு அரசாங்க வேலையை அதை நியமிச்சு கொடுங்கன்னு சொன்னதுக்கு இந்த தமிழ்நாடு அரசு கண்டுக்கல, யாரும் கண்டுக்கல. இதே அந்த காவல்துறையை வச்சு அடித்து அவங்கள சித்திரவதை பண்ணி அவங்கள ஒண்டுக்கட்டையாக தூக்கி பல இடத்துல போட்டு அடைச்சி வச்சு அதை மறைச்சாங்க. அதேமாரி கடற்கரையில் போய் ஆர்ப்பாட்டம் பண்ணுறப்போ எந்த ஒரு காவல்துறையும் கண்டுக்கல, பெண்கள் காவல்துறையை வச்சு தூக்கிட்டு போய் ஓடிச்சாங்க. இதே அந்த இந்திக்கார பயவலியாக அவங்க முன்னெடுத்து நடத்துறவங்க தமிழ்காரங்களாக தான் இருக்கும்போது சுத்த தமிழில் பேசுகிறாங்க. அவங்க ரொம்ப ஆக்ரோஷமாக உக்கிரமாக பேசுகிறாங்க. அதுக்கு காவல்துறை மடங்குற மாதிரி தான் இருக்குது. ஓரமாக போங்க அப்படின்ட்டு, நீ நாங்கள் சொன்னாலும் வரலண்டா, நாங்கள் ரோட்டை மாறிப்போம் அப்படின்ட்டு ரொம்ப திமிரா பேசுகிறாங்க. இது நம்ம எங்கே தான் இருக்குன்னு தெரியல. தமிழ்காரனுக்கு தமிழ்நாட்டில் வேலை இல்லை, தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை. இந்திக்காரை வந்து செங்கசோலையில் ஒரு பையனை போட்டு அடித்து கொள்கிறாங்க, பெண்களை சின்ன பிள்ளைய கற்பழித்து கொள்கிறாங்க. இது கேட்குறதுக்கு ஆள் கிடையாது. தமிழனுக்கு எங்கே தமிழ்நாட்டிலே பாதுகாப்பு கிடையாது. தமிழ்நாட்டு மக்களை தான் நம்ம சொல்லணும். அங்கிட்டு இங்கிட்டு போய் ரெட்டலை சூரியன் கலைஞர் அப்படின்னு சொல்லி ஓட்ட போடுறவங்க, ஓட்டை போட்ட எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் தமிழனுக்கு பாதுகாப்பு இருக்குது, தமிழில் பேசுகிறதுக்கு நம்ம போராடணும், தமிழ்காரங்க வேலை பார்க்குறதுக்கு போராடணும், விவசாயத்தை உருவாக்குறதுக்கு போராடணும், தமிழில் வரலாறை எடுத்து கொண்டுக்கிறதுக்கு போராடணும், இன்னும் போராடிக்கே சாகணும். ஒரு மனுஷன் சீமானே போராடுறப்ப ரொம்ப சீப்பாக சொல்கிறது, ரோட்டில் முக்கில் நின்று கத்துறியான் கதறியான், அவனை பின்பற்றி போகிறவங்க சீமானு பேர் எடுத்தா நீயும் சீமானனுக்கவே கத்திய சாக போகிறேன்ட்டு ரொம்ப இழிவான முறையில் மட்டும் பேச தெரியுது. இந்த மாதிரி அராஜகம் தமிழ்நாட்டில் நடக்கிறத எந்த கழுதையும் கண்டுக்கிறதும் கிடையாது, கேட்கறதும் கிடையாது. இதில் டிவிக்கு வர நாங்கள் பெருசாக லக்கேஜ் இல்லாமல் புதுசாக ஒரு லக்கேஜ் நாங்கள் தூக்கிறேன்ட்டு ஒரு பாட்டு பாமானம் பண்ணிட்டு வராங்க. இந்த தாவேக்கா பின்னாடி போகிற அந்த தற்கொலைகளுக்கு இதெல்லாம் தெரியுமா? தமிழ்நாட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு தெரியுமா? விஜயவத்த முகத்தில் வெள்ளை மூடி வந்துடுச்சு, அவரை காலை தூக்கி ஆடுறாரு, கையை தூக்கி ஆடுறாரு, இப்படி கவனிக்கிறீங்க. தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு இவ்வளோ பிரச்சனை வருது, நீங்களாம் இளைஞர்கள் தானே, இதெல்லாம் எடுத்து கேட்குறது கிடையாதா? கிண்டல் சீமானண்ண கிண்டல் பண்ணுறதை கேரி பண்ணுறதுக்கு முன்னடிச்சு வார இந்த தற்கொலை கழுதையை தமிழ்நாட்டு மக்கள் இதெல்லாம் கேட்கணும், இதெல்லாம் பார்க்கணும். எந்த அளவுக்கு அராஜகம் வருது, தலைமை பண்பு சரியில்லைண்டா. இப்படித்தான் நம்ம தமிழனுங்க எங்கள் தமிழ்நாட்டில் அடித்து விரட்டப்படுவாங்க. சீமான் அண்ணன் சொல்ல முடியாது. இதுக்கு முன்னாடி அடித்து விரட்டுறப்ப தமிழ்நாடுன்னு ஒரு நாடு இருந்துச்சு, ஒரு மாநிலம் இருந்துச்சு. இப்போ தமிழ்நாட்டிலேருந்து அடித்து பார்த்தோன்னா போகிறதுக்கு உனக்கு இடம் கிடையாது, நாதி கிடையாது. அவன் அடிப்பான், அவன் கொல்லுவான், அவங்ககிட்ட அடி வாங்கிட்டு மிதி வெட்டுக்கிட்டு தமிழ்நாட்டில் நீ அவனுக்கு அடிமையாக தான் இருக்கணும். தலைமை பண்பு சரியில்லைண்டா இப்படி தான் இருக்கணும். இதுக்கிட்ட அந்த தெலுங்கு பையங்க திராவிட பையங்கள எவனுக்கும் முன்னு வராமல் அவங்கள அந்த இதை ஒழிக்கணும். இன்னும் என்னென்ன அராஜகம் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அந்த ஹிந்திக்காரங்களும் தெலுங்குக்காரங்க அவங்க ரொம்ப பாதுகாப்பாக இருக்காங்க, பெரிய பெரிய பதவியில் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஹிந்திக்காரங்க இப்போ ஊடுருவிக்கிருக்காங்க. தமிழ்காரங்க நம்ம கத்தியே சாக வேண்டியதான், வேறு வழி இல்லை. சீமானக்கா நம்மளும் கத்தியே சாக வேண்டியதான். திமுக ஓட்டு போடுறீங்க ஓட்டு போட்டுக்கிருப்பாங்க, அதிமுக ஓட்டு போடுறீங்க ஓட்டு போடுவாங்க. இந்திக்கார பயவில் வந்து இன்னும் புதுசாக இவங்க தமிழ்காரங்க போட மாட்டாங்கன்னு கண்டுக்கிட்டாங்க. அவங்கள உள்ள திணிச்சு அவங்களுக்கு ஓட்டு உரிமை கொடுத்து அவங்களுக்கு ரேஷன் கார்டு கொடுத்து ஓட்டு போட வச்சு பாஜக உள்ளே வந்து ஆட்சி ஆள்றதுக்கு அதுக்கான வேலை தான் இப்போ நடந்துக்கிருக்கு. தமிழ்நாட்டில் ஆட்சி ஆள்றதேவு தெலுங்கார பயவலிக முக்கிய பதவியில் போகிறான். தெலுங்கார பயவலிக இருக்காங்க. முக்கிய நகரம், தொழில் நகரம் அப்படின்னு சொல்லப்படுற திருப்பூர், கோயம்புத்தூர், இந்த முக்கிய நகரத்தில் அடிப்படையாக உள்ளே இறங்கி வேலை செய்கிறது பூரா இந்திக்காரங்க, பீகாரிக்காரங்க. அவங்க தான் உள்ள இன்றைக்கி வேலை செய்கிறாங்க, நாளைக்கு வேலை இன்றைக்கி சம்பளம் கேட்குறாங்க, அப்புறம் வேலை நேரத்தை நிர்ணயிப்பாங்க, அப்புறம் இந்த வேலையத்தை செய்வோன்னு சொல்லுவாங்க, அப்புறம் நாளைக்கு அவங்களே முதலாளாகி தமிழ்காரங்களுக்கு வேலை கொடுப்பாங்க. கண்ட இடத்துல கை வைக்கிறது தமிழ்காரங்கள. இதில் நம்ம பிஜேபி தலைவர்
மோடிஜி சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் பீகாரிக்காரங்களுக்கு இந்திக்காரங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படி அடிக்கிறாங்க ஒடிக்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க. அந்த பயவிலேயே நம்ம தமிழ்நாட்டில் வந்து இருக்கிற தமிழ்காரங்களை போய் சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய ஆள் வரைக்கும் பாதுகாப்பு இல்லாமல் ஊண்டை அடிக்கிறது, ரயிலில் போகிறப்போ ஒருத்தர் தமிழ்காரன் சிக்கன் அவனை போட்டு அடிக்கிறது, கண்டவாக்கில் செய்கிறது, பல சித்திரவதை பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் இந்த திமுக அரசு கண்ணு தெரியாது. இதில் எஸ்ஐஆர் இப்போ வாக்கு தேர்வு வர வந்திருக்கு. அந்த வாக்கு தேர்வெல்லாம் முழுசாக இந்த இந்திக்கார பையங்க அவங்க இப்போ இதெல்லாம் பதிவாங்க. அவங்களுக்கு தேவையான ஆளை அவங்க தொகுதியில் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு தகுந்த ஆளத்தை அவங்க ஓட்டு போட்டு பிஜேபியால் உள்ளே கொண்டு வருவாங்க. அவங்களே ஒரு சில காணொலி நம்ம எல்லாம் பார்த்துருப்போம். ஸ்டாலினை தெரியாது, எடப்பாடி ஐயாவை தெரியாது, இதில் விஜயவை தெரியும், நடிகரை விஜயவை தெரியும், சீமானை தெரியும்டா. அவன் எதுவுமே சொல்ல டேஞ்சரஸ் ஃப்ளோன்ற. அப்போ அவங்களுக்கு தெரியுது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம்டா, யார் இருந்தால் பாதுகாப்பு, யார் இருந்தால் நம்மளுக்கு பாதுகாப்பு இல்லை, யார் எடுத்து அவங்க வெளியே போடணும் அப்படின்னு ஒரு இடத்துக்கு அவங்க வந்து நிற்கிறாங்க. ஓட்டை அவங்க கையில் கொடுத்தா யார் அவங்களுக்கு தேவையானால பிஜேபியால் தூக்கி வந்து அவங்க இப்போ தொகுதியில் வைப்பாங்க. அவங்களே சொல்கிறாங்க நாங்கள் போகிறது பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவோம். அவனுக்கு தமிழே பேச தெரியல, தமிழ்நாட்டில் அவ்வளோ உரிமையாக திமுறா நாங்கள் இவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோன்றாங்க. இதே வெளிமாநிலத்தில் நம்ம போய் நம்மளுக்கு தகுந்த ஆள் நம்ம தமிழ்காரங்க எங்கேயாச்சும் இருக்காங்களான்னு கேட்டால் இருக்காது. அப்படி இருந்தாலும் அது மடக்கி அது கீழ்த்தரமாக தான் வச்சுருப்பாங்க. தமிழ்நாட்டில் இவ்வளோ உக்குரமாக இருக்குண்டா, தலைமை பண்பு சரியில்லை. தலைமை பண்பில் தெலுங்காரன் இருந்தால் தமிழ்நாட்டுக்குள்ளே யார் ஊடுருனாலும் அவங்களுக்கு தேவையில்லை, யார் எந்த வேலை பார்த்தாலும் தேவையில்லை. எல்லா தொழிலையும் தனியாருக்கு தூக்கி கொடுத்துட்டு இந்த ஸ்டாலின் எதுக்கு தலைமையில் என்ன ஈர வெங்காயத்துக்கு முதலமைச்சராக இருக்காங்க, மேற்கொண்டு எனக்கு முதலமைச்சர் ஆண்ட ஆசையில் வர இவங்க வீடு கூட பிச்சை கேட்டு ஓட்டு கேட்டு வர தலைமை பண்பில் எதுக்கு இருக்கா?